ஹாய். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில புக் பேக் சொல்யூஷன்ஸ், எக்ஸர்சைஸ் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3.7 டிஃபைன் கண்டக்டிவிட்டி அண்ட் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட். டிஸ்கஸ் தியர் வேரியேஷன் வித் கான்சன்ட்ரேஷன். ரைட். ஸோ இந்த வேரியேஷன் வித் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற டாபிக் நமக்கு ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட் வச்சு வரும். டிஃபைன் கொஷின்ஸ் தான், லிட்டரலி ரொம்ப ஈஸி, இது ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஸோ கண்டக்டிவிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும் சி. ஸோ கண்டக்டன்ஸ் C that is inversely proportional to R இல்லையா? ஸோ நம்ம கண்டக்டிவிட்டிக்கு டைரெக்டாக நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். நம்ம கண்டக்டிவிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு ஏ பை எல். ரைட். ஸோ இன்ட்டு ஏ பை எல். அப்போ இங்கே கே அப்படின்றது ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதலாம். அப்போ கே அப்படின்னது specific conductivity and A area and L length. ஸோ அதை நம்ம எழுத தேவையில்லை. ரைட், உங்களுக்கே தெரியும். அண்ட் டெஃபினிஷன்ஸ் இதுதான். ஸோ கண்டக்டிவிட்டி அப்படின்றது ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி இன்ட்டு ஏ பை எல். ரைட். மோலார் கண்டக்டிவிட்டி வரலாம். ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி இது நம்ம லிட்டரல் நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்க்கக்கூடிய டெஃபினிஷன் தான் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டி தான் நமக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரும். இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னா conductivity of a 1 mole of electrolyte. அப்போ 1 mole of electrolyte எவ்வளவு கண்டக்ட் பண்ணும்? ஸோ அதான் சொல்லுவோம் நம்ம மோலார் கண்டக்டிவிட்டி. அண்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம லாம்டா எம். ஸோ இதுக்கு பேர் கேபிட்டல் லாம்டான்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் லாம்டா எம் தட் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி இன்ட்டு. ஸோ அங்கே என்ன வந்துடும், நமக்கு வால்யூம் வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம மோலார் கண்டக்டிவிட்டியில் என்ன மோலோடைய ஃபார்முலாக்கு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வால்யூம் ரிலேட்டடாக வரும். கே இன்ட்டு வி அப்படின்னு வரும். ரைட். ஸோ நமக்கு என்ன தெரியும், மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ இங்கே நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், 1 மோல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எம் தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை வின்னு வரும். ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், lambda m molar conductivity that is equal to k by v. Right. So sorry, k by m. ரைட்டா. ஸோ மொலாரிட்டி அப்படின்னு வந்துடும். இப்போ மொலாரிட்டி நமக்கு லிட்டர்ஸில் வரும். நமக்கு இந்த கே வேல்யூ பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ஸில் வரும். யூனிட் நம்ம கன்வென்ஷன்ஸ் எடுக்கும்போது ரைட்டாக சைமன் சென்டிமீட்டர்ஸில் வரும். ஸோ அப்போ டைமென்ஷன் அனாலிசிஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாம்டா எம் தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே ஒரே டைமென்ஷன் சென்டிமீட்டர்ஸ் கொண்டு வரதுக்கு k into 10 to the power of 3 divided by m. ஸோ கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம நம்ம ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ரைட். அப்போ லாம்டா எம் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 10 to the power of 3 divided by m. ரைட். ஸோ இதுதான் டிஃபைன் கண்டக்டிவிட்டி அண்டு மோலார் கண்டக்டிவிட்டிக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் கண்டக்டன்ஸ் வித் கான்சன்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும் கான்சன்ட்ரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படின்னு. ஸோ இப்போ வேரியேஷன் ஆஃப் கண்டக்டன்ஸை நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கலாக சால்வ் பண்ணது பார்த்திங்கன்னா கோல்ட்ராச் அப்படின்றவர் தான். ஸோ அப்போ நமக்கு என்ன பார்க்குறோம், சி வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுவும் லிட்டரலி சி தான், ரெண்டுமே சி வெர்சஸ் சி நம்ம கான்சன்ட்ரேஷன் எழுதுறேன். கண்டக்டன்ஸ் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன். இப்போ அவர் என்ன டெரைவ் பண்ணுறாருனா லாம்டா எம் நாட் மோலார் கண்டக்டன்ஸ் லாம்டா எம் தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் நாட் மைனஸ் கே இன்ட்டு ரூட் சி. இதில் ரூட் சின்றது தான் கான்சன்ட்ரேஷன். இட்ஸ் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இல்லையா, ஒய் அண்ட் இது எம்எக்ஸ். ரைட். இது சி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வரைய போகிறோம். அப்போ நம்ம கிராஃப் வரையும் போது நமக்கு ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்க போகிறோம், லாம்டா எம் அண்ட் இங்கே கான்சன்ட்ரேஷனோட டேர்ம் அண்ட் ரூட் சி. ரைட். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ரைட்டா. ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் யாருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா யார், எந்த எலக்ட்ரோலைட் கம்ப்ளீட்டாக அயானைஸ் ஆகுதோ அதை என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அண்ட் இது ஒய்யை கட் பண்ணுற இடம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், லாம்டா எம் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு நான் அந்த கிராஃப் போடும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கர்வ் கிடைக்குது. ரைட். ஸோ அந்த கர்வில்
இது வீக் எலக்ட்ரோலைட். ஸோ இதான் வந்து கான்சன்ட்ரேஷனை பொறுத்து எப்படி கண்டக்டன்ஸ் வேரி ஆகுது அப்படின்றது ஃபார் ஸ்ட்ராங் அண்டு வீக் எலக்ட்ரோலைட். இப்போ இந்த பக்கம் வரலாம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. அதை நம்ம எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக டெல் எம் நாட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த எம் நாட் அப்படின்றது என்ன, இந்த லாம்டா எம் நாட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாம்டா எம் நாட் என்ன அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அப்போ இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை இது நமக்கு ஒய் இன்டர்செப்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், ரைட். ஆனால் வீக் எலக்ட்ரோலைட் பாருங்கள். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அட் லோயர் கான்சன்ட்ரேஷனில் இந்த லைன் எதுக்கு பேரலாக போயிடுது பாருங்கள், வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணாது, இது ஒய்யை கட் பண்ணாது. அப்போ நமக்கு லாம்டா எம் நாட் ஃபார் வீக் எலக்ட்ரோலைட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு இன்டைரக்ட் மெத்தட் இருக்குது, அதையும் கோல்ட்ராஸில் தான் சொல்கிறாரு. பட் இங்கே நமக்கு கான்சன்ட்ரேஷன் வச்சு எப்படி மாறுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக நம்ம 1 மார்க் கொஷின்ஸாக ஒரு லைனில் எழுதணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் கண்டக்டன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு. ஸோ கான்சன்ட்ரேஷன் ப்ரொபோர்ஷனல் டு 1/கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸுக்கு இன்வர்ஸாக இருக்கும், அதாவது மோலார் கண்டக்டன்ஸுக்கு, ரைட். நல்லா பாருங்கள், இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய அது ஆர்ஜின், ரைட். ஸோ கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய நமக்கு என்ன, அது கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நம்ம வீக்கில் கொஞ்சம் சடனாக இன்க்ரீஸ் இருக்கும், ப்ராப்பரான இல்லை. பட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் நீங்கள் ப்ராப்பராக பார்க்கலாம். நல்லா பாருங்கள். ஸோ கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கும்போது இதோட வேல்யூ ஒய்யில் எங்கே கட் பண்ணுது, அகெயின் இதோடைய கான்சன்ட்ரேஷன் இன்னும் நான் குறைக்கும் போது என்ன ஆகுது, நமக்கு கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கான்சன்ட்ரேஷன் ப்ரொபோர்ஷனல் டு 1/மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஓகே, தேங்க்யூ.